அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் இந்த நேயர்களின் வாயிலாக இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிகளுக்கு கிடைக்கும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சிம்மம் அரசாங்கம், அரசியல், ஆதரவுகள், அரசாங்க வேலை அல்லது அரசு உத்தியோகத்திற்கு படிப்பவர்கள், முயற்சிப்பவர்கள் அல்லது ஊர் தலைவர்களுக்கு முயற்சிப்பவர்கள் அல்லது வீட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அத்தனையும் சரி செய்வார்கள், சரி செய்யப்படும். அதற்கான ஆயத்தங்களும் அதற்கான முயற்சிகள் அத்தனையுமே எடுப்பார்கள் அல்லது எடுங்கள். சீரும் சிறப்புமாக இருக்கும். மூத்த பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு பொன்னகைகள் சேர்த்து வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லது அவர்களுக்கென ஒரு டெபாசிட், ஒரு பணத்தை எதிர்கால திட்டத்தை சேமிப்பதற்கும் மன நிறைவாக படிப்பதற்கும், குறிப்பு அரசாங்கம், அரசியல், குடும்ப உறவுகள், மூத்தது அல்லது குடும்பத்தை எப்படி கட்டி காப்பது, இந்த ஆலோசனையில் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக இருக்கும். உதாரணமாக காது குத்தலுக்கு யார் யார் போகணும், விசேஷங்களுக்கு யார் யார் போகணும், குடும்ப உறவுகளுக்கு அம்மா அனுப்பலாமா, அக்கா அனுப்பலாமா, அண்ணன் அனுப்பலாமா, தம்பி அனுப்பலாமா, ஆனால் எந்த உறவையும் விடாது அனைவரையும் அரவணைத்து செல்லும் ராசி சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு பொற்கால மாதமாக இருக்கும். ஆக சிம்மத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது சிம்ம ராசி யாராக பிறந்தாலும் இந்த மாதத்தை, பொன்னான காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக இருக்கும். வெற்றியினுடைய முதல் படி. இப்போது வெற்றியினுடைய படிக்கட்டுகள் உடனே அமைஞ்சிடாது. இது ஒரு மைல்கல், அடுத்தது ஒரு மைல்கல், அடுத்தது ஒரு மைல்கல். அப்படி இலக்கை நோக்கி பயணப்படும் பொழுது முதல் இலக்கு வெற்றிகரமாக இருக்கும். வெற்றி படிகளை கட்டும் முதல் படி சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் அமையும். அந்த அமைத்தலை நல்ல ஊர்ஜிதமாக, நல்ல திறமையாக, இப்போ படிக்கிற பிள்ளைங்களை எடுத்துங்களேன், அரசாங்க உத்தியோகத்துக்கு படிக்கிற பிள்ளைங்கள நல்லா படிக்கும். அல்லது மேற்கொண்டு என்ன படிக்க போகிறோம் என்ற அடுத்த கோர்ஸ் என்ன படிக்க போகின்ற தீர்மானம் எடுத்துக்கொள்வார்கள். இந்த தீர்மானம் தான் உங்களை வாழ்வில் பல மாற்றங்களுக்கு கொடுக்கும். நல்ல நட்பு, நல்லோர் நட்பு நாளும் நயம் பயக்கும் என்பது போல சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் ஈடேறி எதிர்கால திட்டத்தில் வளமாக ஒரு அடித்தளம் அமையும். ஆக இந்த 30 நாளை, 31 நாளை, இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிங்கம் அரியணை ஏறும், அரசாட்சி புரியும் என்பது இந்த மாதத்தினுடைய தத்துவார்த்தங்கள். ஆக மாதத்தையும் மாதத்தில் உள்ள நாட்களையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி நடை போடுங்கள். நன்றி, நமஸ்காரம்.